பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு அழகான ஒரு மரத்தை பார்க்குறீங்கல்ல. இந்த மரம் வித்தியாசமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதை காண்பிக்கும்படி அது முன்னால நின்று நான் பேசுகிறேன். ஆஸ்திரேலியா தேசத்துல சிட்னி பட்டணத்துல இப்படிப்பட்ட சில மரங்களை பார்க்க முடிந்தது. இது வினோதமா இருக்குது, வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா இதுக்கு ஒரு பெயர் சொல்றாங்க, பாட்டில் ட்ரீ என்பதாக. பாட்டில் ஷேப்பில் இருக்குதுல்ல, அதனால பாட்டில் ட்ரீ என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய மரங்களில் சில மரங்கள் தான் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எத்தனை வினோதமானது, ஆச்சரியமானது பார்த்தீங்களா? இது மாதிரி உலகம் எங்குமே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்க முடிகிறது. இப்படி சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் என்பதாய் கேட்கலாம். 42 சங்கீதம் 1வது வசனம், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது என்ற பக்தன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு கதறுதல்! நம்முடைய ஆத்மாவில் ஒரு தாகம், ஒரு கதறுதல் உண்டாகணும். தேவன் மேல, ஆண்டவர் மேல ஒரு தாகம். சிலருக்கு பாருங்க, குடிகாரங்களுக்கு குடிக்கிறது மேல ஒரு தாகம். அது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க, குடிக்கிறாங்க, போதை குறைஞ்சா திரும்ப குடிக்கிறாங்க. அந்த தாகம் அவளை இழுக்கிறாரு. சிலருக்கு பாருங்க, போதை வஸ்துகள் மேல தாகம். அந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தாட்ட, ஊசியை போடாவிட்டால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்தந்த காரியங்கள் சிலரை அடிமைப்படுத்தி அதில் போதை உண்டாக்குற சூழ்நிலை உண்டாக்குறது. அவங்க தாகத்தோடு கூட அந்த உலக காரியத்தை நிறைவேற்ற தேடுகிறார்கள். அதே மாதிரி மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவதை போல உலக மக்கள் உலக சிற்றின்பத்தை தாகத்தோடு தேடுறாங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் மேலே தாகம் உள்ளவளா இருக்கணும். எப்படி தாகமா இருக்கணும்? மானானது எப்படி நீரோடை வாஞ்சித்து கதறுதோ அந்த மாதிரி தாகம் நமக்குள்ளே காணப்படணும். வனாந்தரத்திலே மான்கள் சுற்றி திரியும் போது பொருட்கள் மேய்ந்து தாகம் வந்த உடனே தண்ணீரை தேடும். எல்லா இடத்திலுமே தண்ணீர் இருக்காதுல்ல, அந்த தண்ணீர் உள்ள நிலைகளை தேடி அது அலையும். ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட தண்ணீரை பார்க்கும் வரைக்கும் அதை தாகத்தோடு கதறிக்கொண்டே தேடி 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 அலைந்து சில சமயம் பாறையில் கொஞ்சமா தண்ணி இருந்து அவளோடு அதை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளும். அதே மாதிரி நாம் தாகத்தோடு தேவனை தேட வேண்டும். தண்ணீர் எங்க இருக்கிறதோ அதுல போய் தாகம் தீர்க்கும் வரைக்கும் மானானது அமைதியா இருக்காது. இப்ப நம்முடைய ஜெபமலை இருக்குல்ல, ஜெபமலையில நிறைய மான்கள் கூட்டம் இருக்கிறாரு. மலைப்பகுதியிலிருந்து இறங்கி வரும், தண்ணீருக்காக கீழே வரைக்கும் வந்துவிடும். நம்முடைய ஜெபமலை கூடிய நடக்கிற இடம் வரைக்கும் கூட சில சமயம் வந்துவிடும். நாங்கள் இதை அறிந்து தண்ணீருக்காக இது தாகத்தோடு அலைகிறது என்று மலையினுடைய மேல் பகுதியிலே நம்முடைய ஜெபமலையில ஒட்டி தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் தொட்டிகளை கட்டி அதில் தண்ணீர் நிரப்பி வச்சிருக்கிறோம். அதனால இந்த மான்கள் தாகமா இருக்கும் போது அந்த இடத்தை தேடி வந்து தண்ணீர் குடிக்கிறாரு. எங்க தண்ணி இருக்கிறது என்று அறிந்து அதை அடைந்து அந்த தாகத்தை தீர்த்து கொள்கிறாரு. அதே மாதிரி தேவன் மேல நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரை தாகத்தோடு தேடணும். வேத வசனத்தில் அவரை தேடி அவரை குறித்து அறிந்து கொள்ளலாம். ஜெபத்தில் தேடி அவரை அறிந்து கொள்ளலாம். நாம் அப்படி தேவனை தேடி அவருடைய அன்பையும் அவருடைய கிருபைகளை வல்லமைகளையும் முழுமையாய் அறிந்து கொள்ளும் போது ஆத்மாவிலே ஒரு திருப்தி உண்டாகும். ஆனா மறுபடியும் தாகம் எடுக்கும். தாகம் ஒரு முறை மாத்திரம் இல்லை, மறுபடியும் தாகம் எடுத்த மறுபடியும் இன்னொரு தண்ணீர் உள்ள இடத்தை இதை தேடும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், அது போதுன்னு இருக்கக்கூடாது. அபிஷேகம் வரணும், அதை தாகத்தோடு தேடணும். அபிஷேகம் பெற்ற போதுன்னு இருக்கக்கூடாது. வரங்கள் வல்லமைகளை பெறணும், அதை தாகத்தோடு தேடணும். அது போதுன்னு இருக்கக்கூடாது. நான் இன்னும் ஆண்டவரை நெருங்கணும், ஆண்டவரோடு பேசணும், தாகத்தோடு அவரை தேடணும். இப்படி தாகத்தோடு அவரை தேட தேட தேடத்தான் அவரை முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும். தாவீது அப்படிதான், எப்படி மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கத்தரி கொண்டு தேடுதோ அந்த மாதிரி தாகத்தோடு தேடிதான் கத்தரை ருசித்தார். அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்றார், எனக்கு பலனா இருக்கிறான்னு சொல்றார், எனக்கு அரணாய் இருக்கிறான்னு சொல்லுகிறார், எனக்கு கேடயமாய் இருக்கிறான்னு சொல்றார், என்னுடைய ரட்சணிய கொம்பாய் இருக்கிறான்னு சொல்றார். ஆண்டவரை ருசிச்சு தேடி 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 அவரை அனுபவிச்சதுனாலதான் இவ்வளவு
அனுபவத்தை எழுத முடிந்தது. நாமும் ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுவோம், தாகத்தோடு தேடுவோம், அவரை இன்னும் அறிந்து கொள்ளுவோம். அப்பாவுடைய கிருபையும் அன்பும் வல்லமையும் எத்தனை பெரிதென்பதை அறிந்து மகிழ முடியும். கேட்கலாம், ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்மா உண்மையில தாகமா இருக்கணும், அந்த தாகத்தை எனக்கு தாரும், இன்னுமே நான் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.